ஹலோ ஹியூமன்ஸ், நான் தீனன். நம்ம எல்லாரும் சேட் ஜிபிடி, ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்றதுனால ரொம்பவே ஸ்கில்ட் ஆயிட்டோம். நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் கிடையாது. ரீசெண்டா சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல சேட் ஜிபிடி, ஏஐ அதிகமா யூஸ் பண்றதுனால நம்மளோட பிரெயின் திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் நம்ம ஃபோன் நம்பரை மேக்சிமம் நம்ம அப்பா நம்பர், அம்மா நம்பர், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் அப்படின்னு ஒரு 5 பேர் ஏதாவது ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா இப்போ நம்மளோட ஓன் நம்பரையே சில நேரத்துல ஃபோன் எடுத்து பார்க்குற லெவலுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம பிரெயின் அந்த ஃபோன் நம்பரை ஃபோனுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிருச்சு. அதே மாதிரி தான் கூகுள் மேப். கூகுள் மேப் வந்த புதுசுல எல்லாரும் அதை பெருசா யூஸ் பண்ண பழகல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை யூஸ் பண்ண அடாப்ட் ஆயிட்டாங்க. கூகுள் மேப் யூஸ் பண்ணாம இருக்கிற டைம்ல லேண்ட்மார்க்ஸை ஈஸியா மெமரியில வச்சுக்கிட்டு எங்க போகணுங்கிறத ஈஸியா போய் சேருவோம். இது யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின்ல ஹிப்போகேமஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்மளோட தாட்ஸ், திங்கிங் அண்ட் சில கான்செப்ட் கனெக்ட் பண்றது, இமேஜினேஷன் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கு உதவும். கூகுள் மேப் யூஸ் பண்றதுனால இதுக்கான கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சில பேர் சொல்றாங்க. சரி விடுங்க, கூகுள் மேப் கூட பரவாயில்ல. ஆனா ஏஐ மூலியமா கோடிங், நம்ம பிசினஸ்க்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பல விஷயங்களை ஏஐ மட்டுமே நம்பிட்டு இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. சில பேர் லாஸ்ட்லயும் போய் நிற்கிறாங்க. இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா முட்டாளாக்கிட்டு இருக்கா. ரீசெண்டா எம்ஐடி மீடியா லேப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்றாங்க. என்னன்னா, ஒரு 54 பீப்புள்ஸை 3 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரூப் பீப்புளை சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரூப்பை கூகுள் சர்ச் யூஸ் பண்ணி, இன்னொரு குரூப்பை அவங்களோட ஓன் பிரெயினை யூஸ் பண்ணி எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எஸ்ஏ எழுதிட்டு இருக்க டைம்ல இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராமி அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை செக் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் என்ன கிடைச்சது தெரியுமா? சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எஸ்ஏ எழுதிங்களோட பிரெயின் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அதே சமயம் ஒரு 1 வீக் கேப்புக்கு அப்புறம் அவங்க எடுத்த எஸ்ஏவை கேட்கிறப்போ அவங்க என்ன எஸ்ஏவை எடுத்தாங்கதே அவங்களால சொல்ல முடியல. ஆனா ஓன் பிரெயினை யூஸ் பண்ணி அந்த எஸ்ஏ எழுதுனீங்கனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்ல முடிஞ்சது. மைக்ரோசாஃப்டும் கார்னிகி மெலனும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அது என்னன்னா, 319 நாலேஜ் ஒர்க்கர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒர்க் அதிகமா அதை வச்சே போறனால கிரிட்டிக்கல் திங்கிங் குறையறத நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா மாறுறதையும் அனலைஸ் பண்ணாங்க. ஸோ ஏஐ சேட் ஜிபிடியை பைகாட் பண்ணிடலாமா? கிடையாது. ஏஐ சேட் ஜிபிடி இதெல்லாம் பைகாட் பண்ணா ப்ரொடக்டிவிட்டியில இருந்து பின்தங்கிடுவோம். அப்போ சொல்யூஷன் தான் என்ன? வெறும் சேட் ஜிபிடியும் ஏஐ மட்டுமே நம்பாம நம்மளோட ஓன் பிரெயினையும் சில நேரத்துல அதுல இருந்து எடுத்த சோர்ஸை கூட அதுகிட்ட இருந்து ஆன்சரை வாங்கியிருந்தாலும் நம்ம அது ஆஸ் அ ஹியூமனா வெரிஃபை பண்ணணும். நம்ம பிரெயின் எப்பவும் ஆக்டிவா இருக்கும். அதோட திங்கிங் கெப்பாசிட்டியும் குறையாம இருக்கும். ஏஐ ஒரு டூலா மட்டும் பாருங்க, நம்மளோட பிரெயினுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் தீனன்.